சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருகின்றனர். அண்ணாமலையாரை வழிபட்டு 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு பக்தர்கள் தற்பொழுது நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். பக்தர்களின் கூட்டம் அலைமோதுவதால் போலீசார் பாதுகாப்பு குவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை முதல் பல லட்சம் பக்தர்கள் கிரிவலத்திற்காக வருகை புரிந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஜான்சன், தற்பொழுது திருவண்ணாமலையில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையாரை வழிபட்டு 14 கிலோமீட்டர் மேற்கொண்ட கிரிவல பாதையை மேற்கொள்வது வழக்கம். சித்ரா பௌர்ணமி மற்றும் கார்த்திகை தீபம் உள்ளிட்ட நாட்களில் 25 முதல் 30 லட்சம் வரை அதிகமாக பக்தர்கள் வருகை தந்து அண்ணாமலையாரை வழிபடுவது வழக்கம். இந்த நிலையில சித்ரா பௌர்ணமி நேற்று 8:47 மணிக்கு தொடங்கி இன்று காலையில் திங்கட்கிழமை 10:37 மணிக்கு வரை கிரிவலம் உகந்த நேரமாக இருக்கும் என கோயில் நிர்வாகம் அறிவிக்கப்பட்ட நிலையில அதன்படி நேற்று மாலை முதலே திருவண்ணாமலை முழுவதும் காலை லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் திருவண்ணாமலை நகரத்திற்குள் குவிந்துள்ளனர். நள்ளிரவு முதலே விடிய பல லட்சம் பக்தர்கள் 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையை அதாவது ஈஸ்வரலிங்கம், அக்னி லிங்கம், ஈசாலிங்கம், குபேரலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்கங்களை வழிபட்டு கிரிவல பாதையை மேற்கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று அதிகாலை முதலே கிரிவல பாதையை லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பொறுத்தவரையிலும் இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 5:30 மணி முதல் பக்தர்கள் கோயில் உள்ளே தரிசனம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக 50 ரூபாய் கட்டணம் ரத்து செய்யப்பட்டு திருவண்ணாமலை ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்பட்டனர். சாமி தரிசனம் வரக்கூடிய பக்தர்கள் ஒத்தைவாடை வீதி, ஒத்தைவாடை வீதி மற்றும் மாட வீதி உள்ள நெல் பந்தங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. குறிப்பாக கியூ லைனில் வரக்கூடிய பக்தர்கள் கோயில் நிர்வாகம் சார்பில் இவர்களுக்கு நீர், மோர், தண்ணீர் உள்ளிட்ட அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதி, கழிப்படை வசதி என மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பிலும் இவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவதால் என்பதால் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு போடப்பட்டு 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதே போன்று மாவட்ட மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சார்பில் பக்தர்களுக்கு சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டது. அதாவது இன்று மற்றும் நாளை சென்னை, கோவை, பெங்களூரு, சேலம் உள்ளிட்ட பெருநகரங்களில் தொடர்ந்து பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று கோயில் நிர்வாகம் சார்பில் அண்ணாமலை கோயிலில் இன்று இரவு முதல் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு உள்ள திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலை, திருவண்ணாமலை திண்டிவனம் நெடுஞ்சாலை, திருவண்ணாமலை திருக்கோயில் நெடுஞ்சாலையில் என முக்கிய சாலைகளிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரக்கூடிய பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள், டூரிஸ்ட் வேன்கள், கார்கள் என 5 கிலோமீட்டர் அளவில் ஒவ்வொரு சாலையிலும் வரக்கூடியது. அதே போன்று திருவண்ணாமலையில் வரக்கூடிய பேருந்துகளும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய பேருந்துகளும் என இருபுறமும் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. திருவண்ணாமலை புறநகர் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது பேருந்து நிலையங்களில் பேருந்து ஏறக்கூடிய பக்தர்கள் அது எந்த பேருந்தில் ஏறுவது என்று தெரியாமல் எந்த பேருந்தாக இருந்தாலும் பரவாயில்லை என புறப்பட்டு செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலுக்கு நன்றி ஜான்சன்.